அன்புக்குரிய சகோதர பெருமக்களே, சங்கை மிகுந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகமான நன்மைகளை தேடிக்கொள்வதற்குரிய ஒரு வழி இருக்கிறது. அது என்ன வழி தெரியுமா? நோன்பு பிடித்து இருக்கிற ஒரு மனிதனுக்கு நோன்பு திறப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுப்பது. நோன்பு வைத்திருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, அவ்விதமாக ஒருவருக்கு நோன்பு திறப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுப்பது மிக அற்புதமான நன்மைகளை தேடிக்கொள்வதற்குரிய ஒரு வழி. அது எப்படி என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஃபத்தர ஸாயிமன் கான லஹு மிஸ்லு அஜ்ரிஹி. என்ற ஒருவன் நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்வானோ, அடுத்த ஒரு மனிதனுக்கு நோன்பு திறப்பதற்குரிய ஏற்பாட்டை செய்து கொடுப்பானோ, அந்த மனிதனுக்குரிய கூலியை போன்றே இவனுக்கும் கிடைக்கிறது. கைர அன்னஹு லா யன்குசு மின் அஜ்ரி ஸாயிமி ஷைஆ. ஆனால் ஒரு நிபந்தனையை சொல்கிறார்கள், அந்த நோன்பாளிக்குரிய கூலியில் கொஞ்சமேனும் குறைய மாட்டாது. அதாவது நோன்பு திறக்க போனதனால் எனது நன்மை குறைந்து விடுமோ என்று சொல்லி நினைக்க வேண்டியது இல்லை. நோன்பாளியினுடைய கூலியில் எதுவுமே குறைய மாட்டாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இந்த ஹதீஸை அநேகமாக இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்வது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த நேரத்திலே மிக முக்கியமாக உங்களுக்கு நாம் சொல்ல வேண்டும், அதாவது நோன்பு திறக்க வைப்பது நன்மைதான். ஆனால் நோன்பு திறக்க வைப்பதற்கு விழா எடுப்பது மார்க்கத்தில் கிடையாது. மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு செய்து, மிகப்பெரிய விஐபிக்களை எல்லாம் அழைத்து, அரசியல்வாதிகளை எல்லாம் அழைத்து, அல்லது அதற்குரிய கோலாகலமாக முன்பின் எல்லா ஏற்பாடுகளும், பேச்சுக்கள், பாட்டுக்கள், கசீதாக்கள் இப்படியெல்லாம் போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கோலாகல விழாவாக மாற்றி விடுவது இந்த நோன்பு திறக்க வைப்பதற்குரிய முறையே அல்ல. இஸ்லாம் இதை நமக்கு சொல்லவே இல்லை. நீங்கள் நோன்பு திறக்க வைக்க வேண்டும். யாருக்கு? உங்களது ஊரில் பாருங்கள், உங்களது மஹல்லாவில் பாருங்கள், உங்களுக்கு அறிமுகமானவர்களில் பாருங்கள். ஒரு ஏழை மனிதனை குடும்பத்துடன் கூப்பிடுங்கள், குடும்பத்துடன் வாருங்கள். தாயும் தகப்பனும் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், தாயும் தகப்பனும் 3-4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அழைப்பு விடுங்கள், நீங்கள் இன்றைக்கு நோன்பு திறக்க எங்களது வீட்டுக்கு வாருங்கள் என்று அவ்விதம் அழைப்பு செய்துவிட்டு, உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் கஞ்சியும் நோன்பு ஈத்தைம்பழமும் வைக்கிறீர்கள், அல்லது வேறு ஏதாவது பல வர்க்கங்கள் வைக்கிறீர்கள், வேறு ஏதாவது உணவு வைக்கிறீர்கள், உங்களுக்கு பாரம் இல்லாத அளவுக்கு கடுமையான செலவுகளை உருவாக்கி கொள்ளாமல் நன்மையை நாடி மட்டும் நீங்கள் இந்த நோன்பு திறக்க வைத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ் சஹீஹ் திர்மிதியிலே 807வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்வோம், நன்மையை அடைந்து கொள்வோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.